ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருக்கலாம், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ யாராக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து ஆல்ரெடி ஜாப் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜாபு. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். அதுதான் உங்களோட ஜாப் நேச்சர். ஸோ இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜாப் சீக்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ அவ்வளோதான். இந்த ஜாப் வந்து ஜாப் ரோலோட நேச்சர் வந்து அவ்வளோதான். இந்த ஜாப்க்கு வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அட்டென்ஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா அட்டென்ஷனோட கவனிக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதனால அட்டென்ஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும், போத் ரிட்டன் அண்ட் வெர்பல் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ் ஜாப் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலனாலும் சரி, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் தேடுறவங்களுக்காக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால யூஎஸ் ஜாப் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்றாங்க. தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களே வந்து சொல்லி தருவாங்க. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூஎஸில் ஜாபில் தேடிட்டு இருக்கவங்களுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் இந்த ஜாபு. ஸோ இந்த ஜாபோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அரௌண்ட் 5000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ருப்பியில் 1 மந்த்துக்கு 5000 வந்து சேலரியாக தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு 5 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 2 மாதமாவது நீங்கள் வந்து இந்த வேலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உமன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுடைய கெரியரில் ஏதாச்சும் கேப் இருந்திருக்கு, ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் தான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் மென்ஷன்லாம் பண்ணல. ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்கணும். டைம் வந்து உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை அட் ஸ்கேல். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இவங்களோட ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து வாசிச்சுட்டு அதில் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் கிரேட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா கீழே வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை அவங்க வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வெப்கேம் மூலமாக ஹெட்செட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ வந்து நீங்கள் உடனே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களோட நேமோ ரெஸ்யூமோ அந்த மாதிரி எதுவும் அவங்க வந்து கேட்கல. ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட வெப்கேமில் உங்களோட ஹெட்செட்டில் நீங்கள் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ ஃபார்மட். ஸோ நீங்கள் வந்து நேமு, உங்களோட ரெஸ்யூம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு சைலண்ட்டான இடத்துல போய்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ தான். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ செட் ஆகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு அட்டன் பண்ணணும்னா உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எந்த டிவைஸில் வேணால் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், எப்போ வேணால் அட்டன் பண்ணலாம், அதுதான் இதோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாசிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் உங்களுக்கு வந்து இல்லை இது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை நீங்களே ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். அதுலேயும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் எல்லாம் சரியாக கேட்கல, இல்லைனா நீங்கள் ஆன்சர் பண்ணது சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பியும் அட்டன் பண்ணலாம். அவங்களே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க.
ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து திருப்பியும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அவங்களே வந்து உங்களுக்கு லைவ் சேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போதே சப்போஸ் உங்களுக்கு லைவ் சேட்டில் ரிப்ளை பண்ணல, திருப்பி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து திருப்பியும் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்வியூவை. ஸோ எந்த இடத்துலேருந்து வேணால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், எப்போ வேணால் அட்டன் பண்ணலாம். அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைமிங்கில் தான் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.